அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என மீண்டும் நிரூபணம் செய்துவிட்டார். தமிழகம் வெற்றிக் கழகத்தின் நிகழ்ச்சிகளுக்கு திமுக அரசு அனுமதி மறுக்கிறது என மதுரையில் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், கள்ளர் சீரமைப்பு துறையை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் வகையில் அரசாணை வெளியிட்டதாக தகவல் வந்துள்ளது. தமிழக அரசு கள்ளர் சீரமைப்பு துறையை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் மதுரையில் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டத்தில் உள்ள பிரமலை கள்ளர் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள், விடுதிகள் மூடப்பட உள்ளது. விமர்சனத்திற்கு ஒரு எல்லை வேண்டுமென சொன்ன அண்ணாமலை திமுகவினரை மிக கேவலமாக பேசி உள்ளார். கைபேசியில் வந்த அழைப்பின் பெயரில் அண்ணாமலை கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் ஓடோடி சென்று பங்கேற்றுள்ளார். திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்து பேசிய அண்ணாமலை தற்போது புகழ்ந்து பேசி மாட்டிக்கொண்டார். ஆடு சரியாக மாட்டிக்கொண்டது பயத்தின் காரணமாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்து முதல்வர் விழா நடத்தியுள்ளார். அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட துறைகளுக்கு பயந்து மத்திய அரசை அழைத்து விழா நடத்தி உள்ளார். அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என மீண்டும் நிரூபணம் செய்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்த அண்ணாமலை அரைவேக்காட்டுத்தனமாக பேசி வருகிறார். நடிகர் விஜய் அரசியல் களத்திற்கு இன்னும் வரவில்லை. ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருவதை திமுக அரசு தடுக்கிறது. தமிழகத்தில் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என நினைக்கிறது. தாவேகா நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏன் திமுக அரசு அனுமதி மறுக்கிறார்கள்? இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என கூறினார்.